இன்ஜின்ல 3 லிட்டர் ஆயில் ஊற்றணும். 20-40 ஆயில். இது சும்மா வச்சு எடுத்தா ஒரு கோட்டுக்கு ஆயில் இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு கோட்டுக்கு சும்மா வச்சு எடுத்தா ஒரு கோட்டுக்கு இருக்கணும் ஆயில். ஆயில் வந்து ஊத்துறது ஹெட்லயே ஊத்திக்கலாம். ஹெட்ல இந்த உள்ள இருக்க பைப்புக்குள்ள போகாம ஊத்தணும். ஊத்துனா மெல்ல உள்ள ஆயில் உள்ள போய்க்கும். எவ்வளவு ஆயில் சார் ஊத்தணும்? 3 லிட்டர் 20-40. இப்ப 4 லிட்டர் ஆயில் வாங்கிட்டோம். இப்போ மிக்சர் ஊத்திடலாமா? ஊத்தக்கூடாது. 3 லிட்டர் தான் ஊத்தணும். அளவா 3 லிட்டர் ஊத்தணும். எச்சா ஊத்துனீங்கன்னா ஆயில் வெளியே வரும். இதுல வெளியே வரும் சார். ஆயில் வந்து பாத்தீங்கன்னா சைலன்சர் வெளியே தள்ளும். அதிகமா போச்சுன்னா ஆயில் சைலன்சர் வெளியே வரும். இந்த சைடு எல்லாம் ஒழுக ஆரம்பிச்சிடும். எங்க பேக்கிங் இருக்கோ அங்கெல்லாம் ஆயில் வெளியே ஆரம்பிச்சிடும். 3 லிட்டர்னா 3 லிட்டர் மட்டும் தான் நம்ம ஊத்தணும். ரெண்டாவது வந்து கம்பல்சரி வந்து இந்த ஹெட்ல இந்த இது பேர் ஆயில் ஊத்தணும். இது சைலன்சர். இது வந்து ஏர் ஃபில்டர். ஓகே. பெஸ்ட் வந்து அப்சர்வ் பண்ணி இன்ஜினுக்குள்ள போகாம தடுக்கிறதுக்காண்டி இதுல ஆயில் ஊத்தணும். எவ்வளவு நாளைக்கு ஒருக்கா ஆயில் 15 நாள் 20 நாளைக்கு ஒருக்கா சுத்தமா போட்டு வேற ஆயில் ஊத்திக்கணும். இதுல வேற என்ன கம்பல்சரி மெயின்டைன் பண்ணணும். இது மெயின்டைன் பண்ணா இன்ஜினுடைய லைஃப் கிடைக்கும். இது என்ன ஹெச்பி இன்ஜின் சார்? இது RSP ஏர் கூல்டு கிர்லாஸ்கர் டீசல் இன்ஜின். நீங்க எல்லாமே கிர்லாஸ்கர் இன்ஜின் யூஸ் பண்றீங்க? கம்பல்சரி எல்லாமே கிர்லாஸ்கர் இன்ஜின் தான் யூஸ் பண்றோம். அதான் நல்லா இருக்கு. HDC வேணுங்கிறவங்க கேட்டீங்கன்னா HDC நம்ம மாட்டி தரலாம். பட் இது வந்து கிர்லாஸ்கர் நல்லா இருக்கும் ஆயில். இதுல வேற இதுல இன்ஜின் மெயின்டெனன்ஸ் வேற எதாவது இருக்கும்? வேற நீங்க ஒன்னும் பார்க்க வேண்டியதில்லை. இது ஆயில் கழட்டி விட்டுறதுன்னா நீங்க ஆயில் அந்த ஒரு 100 hours இல்ல ஒரு 2 monthsக்குள்ள ஆயில் பிடிங்கி மாத்தணும். மாத்தும்போது கம்பல்சரி இதை கழட்டினீங்கன்னா ஆயில் சுத்தமா வடிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்க ஆயில் மாத்திக்கலாம். ஓகே சார். வேற மெயின்டெனன்ஸ் எதுவும் இல்லை. இதுல மெயின்டெனன்ஸ் வேற ஒண்ணு நீங்க செக் பண்ண வேண்டியதில்லை. இந்த ஏர் ஃபில்டர் கம்பல்சரி செக் பண்ணணும். டீசல்ஸ் மெயின்டைன் பண்ணணும். சப்போஸ் நீங்க ஏர் லாக் ஆகி நின்றுச்சு அப்படின்னா இந்த ஸ்க்ரூ வந்து லூஸ் விட்டு டீசல் ஊத்திட்டு இந்த ஸ்க்ரூ லூஸ் பண்ணி ஆயில் டீசல் வெளியே வந்துடும். திருப்பி இது வந்து அளவா தான் டைப் பண்ணணும். ரொம்ப போட்டு கிரன் டைப் பண்ணா கட்டாய போயிடும். உள்ள ஹோல்ஸ் இருக்கிறதுனால அதை கரெக்டா பார்த்து மெயின்டைன் பண்ணிக்கணும். மற்றபடி நீங்க ஓட்டிடலாம். ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நல்லா இருக்கும். ஓகே சார். கம்பெனி பேரு உதயகுமார் இன்ஜினியரிங் ஒர்க்ஸ். ஓகே.